Hi students, welcome back to learning journey. உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுவும் சொல்லி கொடுத்துட்டேன். இந்த 2 வருஷம் 3 வருஷம் சொல்லி கொடுத்துட்டேன். 4வது வருஷம் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். கசட தப்ப சொல்லியிருக்கேன் இல்லையா? இங்கே பாருங்கள், டீ போட்டு படுத்திருக்கிற எஸ்ஸு இந்த சைடு க்ளோஸ்டாக இருக்கணும், இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கணும். இது தமிழ் எழுதிக்கிங்க. இதுக்கு இந்த இடத்துல எழுதிக்கிங்க. இது கீழே காவுடைய அழுத்தமான பகுதி அதுக்கு இந்த மைனஸ் மாதிரி போட்டு திருப்பி போட்ட சி, நிலா மாதிரி போட்டு மேலே போய் கீழே வந்து இந்த நிலாவும் அந்த கோடும் இணையிற இடத்துல ரவுண்டு போடணும். பாருங்கள், ஜிஏ கான்னு போட்டுக்குங்க. இது படுத்திருக்கிற இந்த லைனு ஒரு மைனஸ் மாதிரி லைன் போட்டு ஜே மாதிரி போட்டு இது டச் பண்ணணும். 1 போடணும். அப்படிங்கிறப்ப திருப்பி போட்ட 3 அப்படியே மேலே கொண்டு போய் கீழே இறக்கி இந்த திருப்பி போட்ட 3யோட தலையும் இந்த 1ஓட தலையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போடணும். இது அழுத்தமான இது டீ போட்டு எஸ் போட்டு புள்ளி வைக்கணும். இது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அடுத்தது கோடு போட்டு யூ போட்டு மேலே போய் கீழே வந்து இது தலையில் போடணும், டச் பண்ணணும். இந்த மார்க்கர் பென் அங்கங்கே ஸ்டக் ஆகுது, அதனால ஒன்றா சரியாயிடும். அப்படின்னா கோடு போட்டு யூ போட்டு மேலே போய் கீழே வந்து டச் பண்ணணும். சரிங்களா? இப்படி திருப்பி இந்த 3 எப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். அது முடித்து சுழித்து முடிக்கிற இடத்துல அங்கேருந்து ஒரு டீ மாதிரி போடணும். தமிழ் எழுதிக்கிங்க. இது இது தமிழ் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதிக்கலாம். இங்கே எப்படி கோடு போட்டு யூ, இங்கே யூ போட்டு கோடு யூ போட்டு சின்ன கோடு போட்டு மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு போட்டால் ஜா. இந்த ஜாவோட ஜா போட்டுக்குங்க. இது அழுத்தமான ஜே போட்டுக்குங்க. அது எப்படின்னா கோடு போட்டு, அதாவது டீ போட்டு எஸ் போட்டு சுழிச்சிட்டு அதாவது நம்ம ஈ போடுவோம்ல, அந்த மாதிரி தான் ஈ அப்படின்ச்சு. அது மாதிரி தான் அதோட வயிற்றுலேருந்து ஒரு நூல் மாதிரி அது மேலே போய் கீழே வந்து சேர்ந்தாப்பில் கோடு போடணும். அது மார்க்கர் அங்கங்கே லைட்டாக தெரியுது, சேர்ந்து தான் இருக்குது. தெரியுதுங்க? சேர்ந்து தான் இருக்குது. அடுத்தது திருப்பின சி, நடுவில் ஒரு கோடு போட்டு டி, இதுதான் ஞானம். அந்த ஞா. அடுத்தது டா, டீ போட்டு டீயாட்ட போட்டு சி போட்டால் டா, டீயாட்ட போட்டு ஓ போட்டால் ட. இது டிஏ, இது டிடிஏ ட. அடுத்தது டிஏ டா, டீ போட்டு எஸ். அப்படின்னா டீ போட்டு சி போட்டு சுழிச்சு விடணும். இது டிடிஏ ட. 3 ரவுண்டு 3 சுழினா அன்னம் கிண்ணம் வண்ணம் தமிழ் மாதிரி அது வந்து கோடு போட்டு யூ போட்டு 1 போட்டால் 3 சுழினா ட அடுத்தது இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுக்குறது இதுதான். தமிழ் இங்கிலீஷில் போடுறோம்ல, இப்படி போட்டு இப்படி போடுவோம். இது திருப்பி போட்ட கோடு போட்டு திருப்பி போட்ட இதுதான் தா. எழுதிக்கிங்க. தமிழில் எழுதிக்கலாம். அப்படின்னா இந்த 2 மாதிரி இப்படி போய் அப்புறம் போட் மாதிரி வந்து மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு போட்டால் இது இத்து தா த அழுத்தமாக சொல்லணும். அடுத்து டீ போட்டு இந்த சுழிச்சாப்பில் இருந்துச்சுல, இங்கே கீழே வரக்கூடாது, ஆனால் இதில் வரணும். ஏன்னா கீழே வராமல் இருக்கிறது இது கீழே சுழிச்சு விட்றது இதே மாதிரி தான், ஆனால் கீழே சுழிச்சு விட்டால் டிஹெச்ஏ இது அதனுடைய அழுத்தமான ஃபார்ம். டிஹெச்ஏ திருப்பி போட்ட 3, ஆனால் இது வந்து சுழிச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்படியே மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு. இது இது டிஹெச்ஏ, இது டிஹெச்ஏ இது வந்து ரொம்ப ஈஸி. என்ஏன்னா நம்ம டேப் மாதிரி தமிழில் ஏ அப்படின்னு போடுவோம் இல்லையா, எண்ணம்.
எருது அந்த மாதிரி மாதிரி இது வரைக்கும் போயிட்டு மேலே போய் கீழே வந்து தலையில் ஒரு கோடு. இது நா, காக்கானா இல்லைன்னா 2 சுழினா. இதுதான் த த த த நா. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இத்தனை நாள் ப்ராக்டிஸ்க்கு தான் டைம் கொடுத்துருந்தேன், பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு மேக்ஸிமம் நல்லா சொல்லித்தரேன். நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேரு, அப்புறம் பெல்லு ஆல் பண்ணால் தான் உங்களுக்கு நான் மறுபடியும் வந்து சொல்லித்தரத்துக்கு அந்த லைனில் யூடியூப் என்னை வர வைக்கும், சரிங்களா? உங்களுக்கு வர வைக்கும். உங்களுக்கு பலன் அடையணுன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.